ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையல்லாம் ரவையை பயன்படுத்தி நல்ல மொறுமொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப சுலபமாக ரொம்ப சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது தக்காளி சாஸ் இல்லைனா தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ரவையை சேர்த்திங்கன்னா அந்த தண்ணியில் ரவை நல்லா அழகாக பூ போல் வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்ல ரவை கொஞ்சம் குழன்னு நல்ல பதத்துக்கு வெந்து வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இதை இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். பச்சரிசி மாவு இடியாப்பத்துக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மாவு தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு எடுத்துருக்கேன். சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் நல்லா மசிச்சுட்டு எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். இது சரியாக 1/2 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள், இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஏற்கனவே ரவையில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேருங்க. இந்த இடத்துல சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் தண்ணி அதெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். இதுவே சரியான பதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்குங்க. சின்ன உருண்டையாக ஒன்று எடுத்துக்கங்க. கையில் ஒரு சின்ன சிலிண்டர் ஷேப்பில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டு அடுத்ததாக ஒரு ஒர்க்கிங் ஏரியா மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ அது மேலே இந்த மாதிரி கையால் ஜஸ்ட் இந்த மாதிரி உருட்டி விட்டீங்க அப்படின்னா அழகாக நீல வாக்கில் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும். ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி அழகாக உருட்டிக்குங்க. இப்போ இந்த மாதிரி அதுக்கு அடுத்ததாக கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணிக்கங்க. இப்போ கட் பண்ணதை எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி கொடுத்து மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பிசுறுலாம் இல்லாமல் அழகாக எல்லா ஷேப்பும் ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிடலாம். எப்பெல்லாம் தேவைப்படுதோ எடுத்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த சில்னஸ் போன பிறகு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது அப் டு உங்களுக்கு 2 வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு பயன்படுத்த முடியும். அடுத்ததாக எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா போட்ட உடனே பட்டுன்னு சிவந்து போயிடும். உள்ளே மாவு வேகாத மாதிரி ஆகிடும். அதனால் எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா நல்லா நிதானமாக மேலே பொன்னிறமாக அழகாக சிவந்து வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி சுழட்டி விட்டாலே போதும். எடுத்தோடனே சுழட்டி விட்டுறாதீங்க. கொஞ்சம் சிவந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறம் சுழட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா சிவந்து அழகாக நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சுல்ல. இது ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்முடைய மொறுமொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப சுலபமாக ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்ல ஒரு கப் டீயோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி சாஸோடு தொட்டு சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.